இங்கேன்னு தாத்தா அவங்க பையனை கொண்டு அவங்க ஊரில் இருக்க அந்த மைனிங் கம்பெனி சேர்ந்த ஆளுங்களையும் கூட இருக்கவங்களையும் தசாவதார வேஷம் கட்டி அடுத்தடுத்து கொண்டு வராரு. அந்த மைனிங் கம்பெனி ஓனரோட பையனை கடத்திட்டு போய் காட்டுக்குள்ளே வச்சிருக்காரு. புதுசாக ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து தேடி நாயங்களோட உள்ளே வரும்போது அந்த பையனையும் கூட்டுக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்களே அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ சாவுக்கெல்லாம் காரணம் அந்த கொலசாமி கோயிலை அவங்க இடிக்க போனதுனால தான், அந்த சாமி தான் பழி வாங்குதுன்னும் போது அவர் நம்ப மாட்டாரு. ஸ்ட்ரெயிட்டாக என் தாத்தா வீட்டுக்கே போய் அவர் பேசும்போது தாத்தா சொல்கிறாரு, எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது, லெட்டர் எழுத தெரியாது, நான் எப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பேன்னும் போது, நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாமே சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது, எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு 36 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிருங்க, அனுமான் ஜெயந்தி வருது, அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிரும்னு சொல்லி விட்றாரு. பெரியவர் இருக்க வீட்டை அந்த போலீஸ்காரன் ஒருத்தன் பூட்டி எரிச்சிட்டு போயிடுறான். ஆனால் அவர் தப்பிச்சு போயிடுறாரு. அந்த பையனை வீடியோவாக எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்றாரு. எல்லாத்துக்குமே எங்கள் அப்பா தான் காரணம், மைனிங் கம்பெனியை க்ளோஸ் பண்ணாதான் நீங்களாம் தப்பிக்க முடியும், இங்கே இருக்க வளத்தெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி ரிலீஸ் பண்ண உடனே அந்த வீடியோ எடிட் பண்ணது ஒரு பொண்ணு தான் தெரிஞ்ச உடனே போலீஸும் போய் அவரை பார்க்குறாரு. அந்த பொண்ணு வந்து இந்த பெரியவரை பற்றி சொல்லவே மாட்டா. இந்த பெரியவர் மேலே ஷூட் அண்ட் சைட் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. 36 மணி நேரம் முடிஞ்சிருது. ஒரு அனுமார் ஜெயந்தி அன்னைக்கு அனுமார் வேஷம் கட்டி ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்போ எங்கள் போலீஸ் எல்லாம் வரும்போது இந்த வீட்டை அடித்த போலீஸ்காரனை வில்ல விட்டு அவர் கொண்டுடுறாரு. காட்டுக்குள்ளேயும் ஓடிடுறாரு. எல்லாரும் சேர்ந்து துரத்திட்டு போகும்போது போலீஸ்காரங்களாம் ஒரு இடத்துல சுற்றி வளைச்சிடுறாங்க. அங்கே இருக்க கரிஞ்சிருத்தை தான் இவரை காப்பாற்றுது. அந்த பையன் இருக்க இடத்துக்கு அந்த மைனிங் கம்பெனிக்காரனும் இன்ஸ்பெக்டரும் வந்துடுறாங்க. அந்த பெரியவரை விட சொல்லும் போது அவரும் விட்டுடுறாரு. என் பையனை வந்து நீ கொண்டுட்டேன், ஆனால் உன் பையனை நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நானும் ஒரு அப்பா தானேன்னு சொல்லி அனுப்பும்போது இந்த மைனிங் கம்பெனிக்காரன் துப்பாக்கி எடுத்து அந்த பெரியவரையே சுட்டுடுறான். இதை பார்த்த ஊர் மக்கள்லாம் டென்ஷன் ஆகி இதுக்கு மேலே இவனை சும்மா விடக்கூடாதுன்னு அந்த மைனிங் கம்பெனிக்காரனை வச்சு அடித்து கொண்டுடுறாங்க. இந்த பெரியவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு போய் கடைசியாக அந்த குலசாமி கோயில்கிட்ட விடுறாரு. அங்கே இருக்க ஒரு கல் மேலே படுத்த உடனே தான் பையன் மடியிலே படிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல அவர் இறந்தும் போயிடுறாரு.